ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2023 வரையான பேர்ட் பாக்ஸ் படத்தோட செகண்ட் பார்ட்டை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட முதல் பாகத்துக்கு லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க அந்த படத்தையும் பார்த்தே ஆகணுங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு படங்க அது. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சோ வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அமைதியான இடத்த காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ தம்பியும் அவனோட பொண்ணும் சேர்ந்து ஜாலியா ஸ்கேட்டிங் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம இருக்கிறது சேஃப் கிடையாது, சோ நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டனல் மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. பட் அங்கே இருந்தும் சவுண்ட் அதிகமா கேக்குது. அவங்க இங்கேயே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வேற பக்கமா ஓடிட்டு பாருங்க. அப்ப இவரோட தலையில யாரோ ஒருத்தவங்க அடிச்சிடுறாங்க. பார்வை இல்லாத ஒரு 4-5 பேர் சேர்ந்துதான் நம்ம ஹீரோ தம்பியை இப்ப போட்டு பிறந்தது. ஹீரோ வச்சிருந்த நிறைய பொருட்களை அந்த 4-5 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால அதை எப்படியாவது நம்ம திரும்பி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உடஞ்சு போனா பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு பாக்குறாரு. ஆனா ஹீரோவோட பொண்ணு அதை வேண்டாம்னு சொல்லி தடுத்துறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாருமே ஒரு துணியை எடுத்து கண்ணில் கட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா இங்க கருப்பு துணிக்கு பதிலா ஒரு கண்ணடை எடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வெளில வரும்போது அந்த நாட்டை காட்டுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமாவும், எல்லா திசையிலையும் மக்கள் செத்து போய் பிணமா கிடக்குறாங்க. இவங்க எப்படி கண்ணை கட்டிட்டு வராங்களோ எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு 4 பேரு ஒரு ட்ராலி ஒன்ல ரோப்ப கட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை இவர் காதல் வாங்கினதும் தன்னோட பொண்ணை ஒரு சேஃபான இடத்துல ஒளிய சொல்லிட்டு தனக்கு அடிபட்டிருக்கு, சோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 4 பேர்கிட்டையும் ஹெல்ப் கேட்கிறாங்க. ஆனா நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் அங்கிருந்து கிளம்பும் போது, இதை பாருங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப இருட்டான ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் வெளிச்சமாக்கிறதுக்கு கண்டிப்பா ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அது எங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு எப்பரா தம்பி அதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது, இதை பாருங்க, நான் ஒரு இன்ஜினியர் தான். சோ நான் வேலை பார்த்த ஒரு கம்பெனில ஏகப்பட்ட ஜெனரேட்டர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு அது வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுருப்பான் பாருங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து பக்கத்துல ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன், இதை பாருங்க, அவனுக்கு வந்துட்டானுங்க, இதுக்கப்புறம் நமக்கு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம். சோ கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறானுங்க. அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தம்பியோட உடஞ்சு போன மண்டைக்கு தயிரை போட்டுக்கிட்டு அவங்க எப்படி அங்க சர்வை பண்றாங்க அப்படிங்கிறத இந்த பையன் ஒண்ணு பாத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ தனக்கு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடாம அதை அப்படியே முறைச்சு பாத்துட்டு பாருங்க. அத கண்ணு தெரியாத ஒருத்தன் பார்த்துட்டு எப்படி பார்த்தான்னு தெரியல, ஆனா ஹீரோ அதை சாப்பிடாம முறைச்சு பாத்துட்டு இருக்கான் அப்படிங்கறத கரெக்டா சொல்லிட்டு, டேய் அது நல்ல சாப்பாடு தான்டா, நீ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு சொன்னதை கேட்டதும், எப்படி கண்ணால பார்க்காம இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேக்குறான். அப்ப அதுக்கு அவரு, என்னால பார்க்கதான் முடியாது, ஆனா என் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத என்னால ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அந்த மர்ம உருவத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்படுறதுல, அப்படி அந்த மர்ம உருவத்தை பார்த்தோம் பாதிக்கப்படாத நிறைய பேரு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பாதிக்கப்படாத மக்களை ஒளிஞ்சிருக்க இடத்துல இருந்து அவங்கள வலுக்கட்டாயமா வெளில எடுத்துட்டு வந்து அந்த மர்ம உருவத்தை பார்க்க வச்சு எல்லாரையுமே கொலை பண்ணானுங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல தான் நானும் என் மனைவியை மாட்டிக்கிட்டோம். அப்போ என் கண்ணுக்கு முன்னாடியே என் மனைவியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அவளோட நெத்தியில ஒரு கண்ணோட படத்தை வரைஞ்சு அந்த மர்ம உருவத்தை பார்க்க வச்சதும் என் மனைவி அதே இடத்துல இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணானுங்க. சோ நான் என்ன பண்ண அப்படின்னா, டேபிள்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து என்னோட கண்ணுல நானே சதக்குன்னு குத்தி என் கண்களை குருடாக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுங்க என்ன எதுவுமே பண்ணாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டானுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பஸ்ல எல்லாரும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கதாங்க இருக்கா. பட் அவன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருப்பான் போல. எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அங்க இருந்து வெளில வந்து ஒரு இடத்துல ஏகப்பட்ட சாவி இருந்ததை பார்த்திருப்பான் போல. அந்த ஒட்டுமொத்த சாவி எடுத்துட்டு வந்து இந்த பஸ்ஸுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கறத ஒண்ணு போட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ தம்பிக்கு தையல் போட்டாங்க பாருங்க ஒரு டாக்டர். அந்த டாக்டர் இவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனை தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் முடியல. சோ அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் எழுப்பி விட்டு அவனை எப்படியாவது தடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து கூட அந்த பையனை தடுக்க முடியல. அந்த இடத்தோட டோரை உடைச்சுக்கிட்டு வெளில வந்தவன் ஒரு உடஞ்சு போன பஸ் மேல இந்த பஸ்ஸை கொண்டு போய் விட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் பாத்திரி போய் கீழே விழுகிறாங்க. அந்த பஸ்ஸை விட்டு முதல் நாளா நம்ம ஹீரோ தம்பி தாங்க வெளில வந்து நிக்கிறான். அதுக்கப்புறமா ஒருத்தன் வெளில வருவான் பாருங்க. அந்த பைக்கிட்ட அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க, நீயும் அதை கண்டிப்பா பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து அவனுக்கு பின்னாடி ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த மர்ம உருவம் இருக்குது. அத பார்த்ததுமே இந்த பையோட கண்ணும் கருப்பா மாறிடுதுங்க. கீழே கிடந்த ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து தன்னோட கழுத்துல உச்சே கோடுதான். கழுத்துல இருந்து ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த பையோட ஆத்மா வெளில போகுதுங்க. அவனோட ஆத்மா வெளில போறதை நம்ம ஹீரோ தம்பி பாக்குறான். ஆனா எப்படி அவனால பார்க்க முடியுது அப்படின்னு தெரியல. அடுத்ததா ஒரு லேடி ஒருத்தவங்க வெளில வராங்க. அவங்க கண்களை மூடிட்டு தான் வராங்க. ஆனா நம்ம ஹீரோ தம்பி என்ன பண்றா அப்படின்னா, அது உங்களை ஒண்ணும் பண்ணாது, பயப்படாதீங்க, அது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நீங்க பார்த்தே தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட கண் இமைகளை பிடிச்சி அப்படியே மேலே கீழே எடுப்பான் பாருங்க. அந்த பொண்ணு இப்ப அந்த மர்ம உருவத்தை பாத்துறாங்க. சோ அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த பஸ்ஸோட பேக் வீல் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க.
அதுல கொண்டு போய் இந்த பொண்ணத்தோட முகத்தை போய் வைக்கிறா. முகம் எல்லாம் அப்படியே செதறி போயிடுது. அந்த பொண்ணு அதே இடத்துல செத்து போயிடுறா. அதுக்கப்புறமா கண்ணு தெரியாத அந்த ஆளு வெளில வரும்போது, இதை பாருங்க சார், நான் மன்னிச்சிருக்கேன், அவங்களோட அழகை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியாது, ப்ளீஸ் நான் மன்னிச்சிருக்கேன், நீங்க கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த ஆளை மட்டும் அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இப்போ இன்னொருத்தவனும் அந்த பஸ் விட்டு வெளில வர அந்த பையலும் அந்த மர்மருவத்தால பாதிக்கப்பட்டுறான். அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த டீசல் டேங்க் உடஞ்சி கீழே ஏகப்பட்ட டீசல் ஊத்தி கிடக்குதுங்க. அவன் லைட்டரை கொளுத்தி அதுல போட்டதும் அவனும் செத்து போயிடுறான். அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணை ஒரு இடத்துல ஒளிய சொல்லியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ தம்பி கிட்ட வந்து, அப்பா நீங்க சூப்பரான காரியம் பண்ணிருக்கீங்க, அவங்களோட ஆத்மாக்களுக்கு நீங்க வந்து விடுதலை கொடுத்துருக்கீங்க, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல இவனுங்க யாரை பார்த்து ஓனானுங்க, எதுக்காக ஓனானுங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை தாங்க பார்க்க போறோம். நம்ம ஹீரோ தம்பி வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில இருந்து அந்த பயலுக்கு கால் வருதுங்க. அந்த கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு 2-3 பேரு ஒரு டர்பைனுக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அப்படி அவர் அதை கேட்டதும் உடனே தன்னோட கம்பெனிக்கு போயிட்டு இருப்பாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது. அதுல ட்ரெயின்களோட ஆக்சிடென்ட் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறாரு. அப்படியே இவர் தன்னோட ஆபீஸுக்கும் போயிடுறாங்க. அங்கேயும் பார்த்தா எல்லாருமே 4 பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப தன்னோட மனைவி கிட்ட இருந்து கால் வருதுங்க. அவங்க இவர்கிட்ட நீங்க நியூஸா பாத்தீங்களான்னு கேட்க, ஆமா ஆமா நான் பார்த்தேன், நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு தான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாரு பாருங்க. இல்ல நீ இப்ப நியூஸ பாரு அப்படின்னு சொல்றதும் இவரும் பயந்து போய் நியூஸ போட்டு பாக்குறாரு. அதுல மக்கள் எல்லாருமே கொத்து கொத்தா செத்து போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சூசைட் பண்ணி. சோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றதும் இதோ வரேன்னு சொல்லிட்டு இவரும் தன்னோட கார் எடுக்கிறதுக்கு போவாரு பாருங்க. ஒரு ஹைட்டான பில்டிங்ல இருந்து இவரோட கார் மேலே ஒருத்தன் விழுந்து செத்து போறாங்க. அதுக்கப்புறமா ட்ரெயின்ல போகலாம்னு முடிவு பண்ணி இந்த பையன் ஒரு சப்வேக்கு பக்கத்துல போய் நிப்பான் பாருங்க. அப்போ அந்த தண்டவாளத்துல இருக்கக்கூடிய அந்த தூசி தும்பட்டை கல்லு கிலன்ட்டு எல்லாமே மேல வரும். அதை பார்த்ததுமே இங்க இருக்கிறதும் சேஃப் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். சோ அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவ ட்ரை பண்ணும்போது ஒருத்த மேல நம்ம ஹீரோ தம்பி இடிச்சிடறான். அந்த பையோட கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாறுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லாரோட கண்ணுமே கருப்பா மாறுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனும் அந்த ரயில்வே ட்ராக்ல விடுறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோ தம்பியை தள்ளி வரதுக்கு பாக்குறானுங்க. பட் ஒரு நூலிலேயில நம்ம ஹீரோ தம்பியை மிஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த டீச்சர் அம்மா வந்து செத்து போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தன் பொண்ணை கூட்டிட்டு வெளில வரும்போது அந்த ஸ்கூலோட ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட, என்ன செபாஸ்டின், உன் பொண்ணை கூட்டிட்டு போக போறியா, நீயும் உன் பொண்ணு மட்டும் அந்த அழகை பார்க்க விரும்பலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்டதுமே ஃபாதர் நீங்க எதை அழகுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இத பார்ப்பா, நான் சொன்னா உனக்கு புரியாது, நான் இத்தனை வருஷமா இதுக்காக தான் தவம் இருந்தேன், அது இன்னைக்கு நடக்க போது, நான் அதை பார்க்க ரெடி ஆயிட்டேன், நீயும் பார்த்தா நல்லா இருக்கும், சோ இங்க வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றதும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஆளை விடுங்க ஃபாதர்னு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் அங்கிறது கிளம்பி ஓடுறாங்க. அப்போ ஹீரோட மனைவி அங்க வந்துடுறாங்க. நம்ம சேஃபா அங்கிறது கிளம்பலான்னு சொல்லிட்டு வேக வேகமா இந்த பக்கத்துல இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு கார் ஒண்ணு செம்ம வேகமா வந்து அவங்க மேல மோதிருது. அவங்களும் அதே இடத்துல செத்து போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி பிரசன்ட காட்டினா அதுல அந்த 4-5 பேரை போட்டு தள்ளிட்டு ஹீரோ தம்பி தன்னோட பொண்ணை கூட்டிட்டு அப்படியே நடப்பயணமா போயிட்டு இருப்பான். அப்போ பஸ்ல ஒரு 4-5 பேரை கைத்தால கட்டி அவனுங்க நெத்தியில ஒரு கண்ணோட படத்தை வரைச்சு வச்சிருக்காங்க. அந்த 4-5 பேர்ல ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கிறான். அந்த பக்கிட்ட, தம்பி நீ அவரை பாத்தியா, அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்களா, அவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்கள இந்த பையன் ரொம்ப ரொம்ப தெளிவா பார்த்ததாவும் அவங்க எல்லாம் நம்மள பாக்குறதுக்காக பல 100 வருஷம் ஒரு கப்பல்ல டிராவல் பண்ணி இங்க வந்ததாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றதும் இல்ல அவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உயிரோட இருந்த அந்த ஒத்த பையலும் தன்னோட தலையை அந்த கிளாஸ்ல திரும்ப திரும்ப அடிச்சு அதே இடத்துல செத்து போறான். அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல போய் நின்னுட்டு பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு மட்டும் தனியா ஒரு பார்மசியோட கண்ணடியா அடிச்சு உடைக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இவ அப்படியே சைலண்டா போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் மேல கால வச்சிடறான். அந்த சத்தம் கேட்ட அந்த பொண்ணு, பக்கத்துல யாராவது இருக்கீங்களா, என்னோட பேரு கிளாரு, ஒருவேளை எனக்கு பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா உங்க பேரை சொல்லுங்க, நாம ஒன்னா இந்த இடத்துல சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தம்பி என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணு பேசுற எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம அப்படியே சைலண்டா நின்று இருக்கிறான். அந்த பொண்ணு என்னென்னவோ சொல்றா, என் பக்கத்துல வாங்க, என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்டு இருக்கும்போது அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணை போட்டுல பக்கத்துல நெருங்கி வந்துட்டே இருக்கிறான். அப்ப எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஒரு கண்ணை கட்டின நாய்க்குட்டி வேகமா ஓடி வந்து இந்த பயல கீழே தள்ளி அங்கேயும் இங்கேயும் நகர விடாம அப்படியே அதே இடத்துல லாக் பண்ணிடுது. நம்ம ஹீரோ தம்பி நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு ஒன்னும் தனியா வரலங்க, கூட 2 நாய்க்குட்டியையும் 2-3 பசங்களையும் அடிச்சு வந்திருக்கா. நம்ம ஹீரோ தம்பி மேல அவங்களுக்கு டவுட் வந்துருது. சோ அவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான், எப்படி இங்க வந்தான் அப்படிங்கறத விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ தம்பி வந்து ஒரு மிகப்பெரிய புழுகுனி முடியா இருப்பான் போலங்க. வாயை திறந்தா பொய் 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 மட்டும்தாங்க. நம்ம ஐயா ஜாமி கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம தளபதி விஜய் என்ன அப்பப்போ சின்ன சின்ன பிட்டு போடுவாரு. எக்ஸாக்டா அதே மாதிரி பிட்டு தான் நம்ம ஹீரோ தம்பி போடுறான். ஆனா அவர் அப்பப்ப போடுவாரு, ஆனா இந்த பையன் எப்போதுமே போட்டுருக்கான். ஹீரோவை ஃபுல்லா விசாரிக்கிறதுக்குள்ள அந்த மர்ம உருவம் அங்க வந்துருது. சோ நம்ம இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னைய சேர்த்து கூட்டிட்டு போங்க, எனக்கு இன்னும் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறான். சரி தம்பி, அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும், உன்னை எதுக்காகடா நாங்க கூட்டிட்டு போகணும்னு கேட்கும்போது தலைவன் போடாம பாருங்க ஒரு சட்டியான பிட்ட, நிறைய ஜெனரேட்டர் ஒரு இடத்துல இருக்குப்பா, அந்த இடம் எனக்கு தெரியும், நீங்க என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உனக்கு காட்டி கொடுப்பேன், சோ டீலா
டீலா நோ டீலா அப்படின்னு கேட்டதும் அவனுங்க போற போக்குல நம்ம ஹீரோ தம்பியையும் அப்படியே சேர்த்து தள்ளிட்டு போயிடுறானுங்க. இவனுங்க எங்க போறானுங்க அப்படின்னா இந்த உலகப்போர் டைம்ல எல்லாம் கண்டிப்பா பாம்பு எல்லாம் போடுவாங்க இல்லையா. சோ அந்த பாம்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய ஷெல்டர் எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதான் இந்த குகைகள் மாதிரி. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ தம்பியை கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு இந்த பையலும் ஆனா அப்படின்ட்டு கூப்பிட்டு போவோம் பாருங்க. ஆனா கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒண்ணு நம்ம ஹீரோ தம்பியோட பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு பேரு சோஃபியா. அந்த மர்ம உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு பொண்ணுல ஒருத்தி தான் இந்த சோஃபியா அப்படின்ட்டு. இந்த கூட்டத்துல இருக்க ரஃபா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோ தம்பி மேல ரொம்ப ரொம்ப டவுட்டுங்க. சோ அந்த பையன் நம்ம ஹீரோ தம்பியை தனியா கூட்டிட்டு போயிட்டு இத பாரு என்னோட பேரு ரஃபா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் நம்ம தலைவன் செபாஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தம்பியோட பொண்ணு ஆனா இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இந்த ரஃபாவுக்கு பின்னாடி தான் நிக்கிறா. ஆனா ஆனா நிக்கிறது அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. இப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுது நம்ம ஹீரோ தம்பியோட பொண்ணு ஒருவேளை இறந்து போயிட்டாலும் அப்படின்ட்டு. அப்படி அவ இறந்து போயிட்டாலா இல்லையா அப்படிங்கறத நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ரஃபா வந்து ஹீரோ கிட்ட இத பாரு உன் தலையில அடிபட்டிருக்கு, அதுக்கு யாரா ஸ்டிச் போட்டது அப்படின்னு கேக்குறான். நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குரூப்ல டாக்டர் கூட இருந்தாங்க, இப்ப அந்த டாக்டரும் இறந்து போயிட்டாங்க, என் கூட இருந்த மத்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது எப்படி செபாஸ்டியன், எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நீ மட்டும் உயிரோட இருக்க, எப்படி எல்லாரையும் நீயே கொண்டுட்டு அடுத்ததா எங்களை கொண்டுறதுக்காக வந்திருக்கியான்னு அந்த ரஃபா கேக்குறான். இல்ல இல்ல ரஃபா ப்ளீஸ் என்ன நம்பு, நாங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கும்போது அந்த மர்ம உருவம் அங்க வந்துச்சு, எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க, நான் மட்டும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டேன், அதனாலதான் நான் மட்டும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரஃபாவுக்கு நிறைய டவுட் வந்துருது. ஜென்ரேட்டர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தம்பி சொல்லியிருப்பான். சோ நம்ம ஹீரோ தம்பியோட கையில அந்த ஏரியாவோட மேப் எடுத்து கொடுத்து ஜென்ரேட்டர் இருக்கிற இடத்த எனக்கு மார்க் பண்ணி கொடு அப்படிங்கிறான். இப்போ இந்த ரஃபாவுக்கு பின்னாடி நிக்கிற அந்த ஆனா, அப்பா நமக்கு இதுதான் சரியான டைம், இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் வெளில கொண்டு வா, நாம எல்லாருக்கும் அள்ளி வச்சு கொல்லி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ தம்பி எனக்கு ஜென்ரேட்டர் இருக்கிற இடம் தெரியாது, அதுக்கு பதிலா என்னால ஒரு ஜென்ரேட்டரை உருவாக்க முடியும்னு சொல்றான். அதை கேட்டதும் ரஃபாவுக்கு செம்ம கோவம் வந்துட்டு அவன் ஒரு பக்கம் காட்டு கத்திட்டு இருக்கான். ரஃபாவுக்கு பின்னாடி நிக்கிறானா, அப்பா அந்த பொண்ணை யூஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணை யூஸ் பண்ணி இவனுங்க எல்லாரையும் போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு சொல்றத நம்ம ஹீரோ தம்பி கேட்க மாட்டான். எங்களை ஏன்டா ஏமாத்துறன்னு ஹீரோ தம்பியை போட்டு அந்த ரஃபா போல காட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லாரும் எதுக்காக அவனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பையலுக்கு ஜென்ரேட்டர் இருக்கிறமே தெரியாது, நம்மளை ஏமாத்திட்டான், எனக்கு அப்பவே இவன் மேல டவுட் வந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனாலதான் காட்டு இவனுக்கு இவ்வளவு நேரம் காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பாருங்க ரஃபா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்க, நான் சொன்னது பொய் தான், நான் தனியா இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்குன்னு யாருமே கிடையாது, உங்க கூட வந்தா கண்டிப்பா நான் சேஃபா இருக்கலாம்னு தோணுச்சு, அதனால தான் போய் சொன்னங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுமே எல்லாருக்கும் மனசு உடைஞ்சு போயிடுது. தன்னோட உயிரை காப்பாத்திக்க தான் அவன் போய் சொல்லிட்டான், சோ அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா யார் சொல்றதையும் அந்த ரஃபா கேட்க மாட்டான். இழுத்து போட்டு நம்ம ஹீரோ தம்பிய போல காட்டிட்டு இருக்கான். அப்போ சோஃபியா அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணு ரஃபாவை தள்ளி விட்டுட்டு ஜெர்மன் மொழியில எதையோ பேசிட்டு இருக்கா. ஐயோ சோஃபியா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, உன் மொழி எனக்கு புரியல, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பக்கம் போன்னு கத்தும் போது அந்த குட்டி பொண்ணு என்ன பேசணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ தம்பி கரெக்டா சொல்றான். அதாவது அந்த குட்டி பொண்ணு என்ன அடிக்க வேண்டாம் அப்படிங்கறத தாண்டா உங்ககிட்ட சொல்றா, சோ அந்த குட்டி பொண்ணு சொல்றதையாவது கேளுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தம்பி சொல்றான். அந்த சோஃபியா குட்டி பொண்ணு வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவ, சோ அவளுக்கு ஜெர்மன் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் வந்து தெரியாது. இங்க இருக்கிற மத்த பசங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், ஜெர்மன் தெரியாது. இப்போ நம்ம ஹீரோ தம்பி ஜெர்மன் பேசுனதுனால இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவ எப்படி இங்க வந்தா அப்படிங்கறத ஹீரோவே பேச சொல்லி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ தம்பி பேசும்போது தான் இந்த குட்டி பொண்ணு சோஃபியா வெக்கேஷனை கொண்டாடுறதுக்காக தான் அம்மா கூட சேர்ந்து ஒரு ஷிப்ல ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் மக்கள் எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. திடீர்னு தண்ணிக்குள்ள ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் கீழே விழுந்தாங்க. அவங்க எல்லாம் எதுக்காக அப்படி செஞ்சாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மாவும் தலதறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னோட அம்மா என் கண்ணுல ஒரு துணியை வச்சு கட்டினாங்க. சில மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கட்டை வித்தாங்க. அப்போ வந்து நான் ஒரு வேனுக்குள்ள இருந்தேன். அந்த வேன்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடியையும் ஒரு பேப்பரை வச்சு ஒட்டி மறைச்சிருந்தாங்க. அப்பவும் கூட எனக்கு தெரியல எதுக்காக அம்மா கண்ணாடியில பேப்பரை ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மா நியூஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கதாவும் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மவுண்டனுக்கு மேல போனா மட்டும் தான் தப்பிக்க முடியும்னு அந்த குட்டி பொண்ணு சொன்னதும் அது என்ன மவுண்டன் அப்படிங்கறத நம்ம குட்டி பொண்ணு கேக்குறாங்க. அந்த இடத்தோட பேரு குட்டி பொண்ணுக்கு தெரியல போல. சோ என்ன பண்றா அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத குட்டி பொண்ணு ஒரு சாக் பீஸால வரைஞ்சு காட்டுறா. அப்படி வரைஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தோட பேரு மான்சூ ஸ்ட்ரீட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணி அந்த குட்டி பொண்ணோட அம்மா இந்த குட்டி பொண்ணோட கண்ணையும் அவங்களோட கண்ணையும் ஒரு கருப்பு கலர் துணியை கட்டிக்கிட்டு அந்த பாதுகாப்பான மலையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல் தாங்க முடியாம தான் என் அம்மா கையா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மலைக்கு போனா நம்ம எல்லாரும் கண்டிப்பா சேஃபா இருக்கலாம். இப்போ நாம அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறத தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னும் ஒரு சில பேர் போக வேண்டாம், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பியோட பொண்ணு அந்த ஆனா இருக்கா பாருங்க, இவங்க பேசுற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஒரு ஓரமா நின்று
பாத்துட்டு இருக்காங்க. நாம இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பா கிடையாது. வெறும் சாப்பாட்டை தேடி மட்டும் தான் நாம இந்த இடத்த விட்டு வெளில போறோம். ஆனா எப்போதுமே நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. அடிக்கடி பசியும் பட்னியுமா கடந்திருக்கோம் இல்லையா? இதே மாதிரி கொஞ்ச நாள் போனுச்சுன்னா கண்டிப்பா நம்ம இதே இடத்துல செத்து போக கூட வாய்ப்பு இருக்குது. சோ இங்கே கடந்து நம்ம செத்து போகாம அந்த சேஃபான இடத்தை நோக்கி போவோம். எப்படி இருந்தாலும் செத்து போக போறோம். பட் முயற்சி பண்ணி செத்து போனா நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. சோ நானும் போறேன், என் கூட யாரெல்லாம் வரீங்க அப்படின்ட்டு கிளியர் கேட்கும்போது எல்லாருமே கையை தூக்குறாங்க. இப்ப இந்த மான்சூஸ்டிக் அப்படிங்கிற இடத்தை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சீனை கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தம்பியோட பொண்ணான ஆனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. சோ டாக்டரை கூட்டிட்டு வரணும் இல்லையா? அதுக்காக மேப்ல ரூட்டை போட்டுட்டு அப்படியே ஹெட்போன்ல எந்த பக்கம் போகணும் வரணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரியா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறான். அந்த ஹாஸ்பிட்டல்ல வெறும் பேஷண்ட் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ டாக்டர்லாம் எங்கடா போனாங்க அப்படின்னு பார்த்தா டாக்டரும் இப்போ பேஷண்ட்ஸா தான் இருக்காங்க. சாரி, பேச முடியாம டெட் பாடிஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் தன்னோட பொண்ணுகிட்ட போய் என்ன மன்னிச்சிருமா, அம்மா இருந்திருந்தா உன்னை இப்படி விட்டுருக்க மாட்டா, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுக்கு பக்கத்திலே போய் உட்காந்துக்கிறான். இப்பவும் கூட அந்த பொண்ணு சைலண்டா தான் இருக்கிறா. ஒருவேளை உடம்புக்கு முடியாம இருக்கலாம், இல்ல செத்துட்டாளா அப்படிங்கறத சரியா சொல்லல. இப்ப அப்படியே மறுபடியும் அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த சேஃபான இடத்த நோக்கி போனாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இருட்டானதுனால இன்னொரு சேஃபான இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த சோஃபியா குட்டி பொண்ணுக்கு தூக்கம் வந்ததுனால நம்ம கிளேர் வந்து அவங்கள தூங்க வச்சிருப்பாங்க. அப்போ அதை நம்ம ஹீரோ தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட் சைடு பாக்குறான். ஹீரோட பொண்ணு அவனை ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் படுத்துறாங்க. ஆனா ஹீரோ தம்பி என்ன பண்றா அப்படின்னா அந்த 2 பசங்க நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி அந்த நாய்க்குட்டிக்கு போட்டிருக்க பெல்ட்டை லைட்டா இந்த பையன் அறுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் பொழுது வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மறுபடியும் அந்த மலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட பொண்ணு அவனுக்கு பக்கத்துல வந்து, அப்பா நான் பேசுறது கேக்குதா அப்படின்ட்டு கேக்குறா. என்னால உன்னை பார்க்கவும் முடியுது, நல்லா கேட்கவும் முடியுது அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்த சுத்தி காத்து பலமா அடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஏதேதோ சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த கண்ணை கட்டிக்கிட்டு போறவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட பேசுற மாதிரியும் அவங்கள தொடுற மாதிரியும் உணர்வுகள்லாம் வருது. அந்த நாய்க்குட்டிகளோட பெல்ட்டை நம்ம ஹீரோ தம்பி லைட்டா அறுத்து விட்டுருப்பான் இல்லையா? அந்த பெல்ட்டும் அறுந்து போயிடுது. சோ அந்த 2 நாய்களும் அங்க இருந்து தெரிச்சு ஓடி போயிடுதுங்க. 2 டாக்ஸ்மே இல்லாததுனால அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் திக்கு தசை புரியாம ஆளுக்கு ஒரு பக்கமா சுத்திட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த குட்டி பொண்ணு சோஃபியா இருக்கா பாருங்க, அவகிட்ட அவளோட அம்மா பேசுற மாதிரியே, சோஃபியா கண்ணு எங்கடா போனா இவ்வளவு நாளா? நான் உன்னை எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ இல்லாம அம்மா ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிட்டு இருக்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரியா வந்துச்சு. அந்த கண்கட்ட அவுத்து போட்டு வா, நம்ம சீக்கிரமா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த குட்டி பொண்ணு சோஃபியாவுக்கும் பேசுறது அந்த மர்ம உருவம் இல்ல, தன்னோட அம்மா தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிமா நீங்க சொன்ன மாதிரியே இந்த பிளைண்ட் ஃபோல்ட கழிட்டு நானும் உங்க கூட வந்துறேன்னு சொல்லிட்டு அந்த கண்கட்ட அவுக்கிறதுக்காக அதுல கைய வச்சு இழுக்க போற கடைசி செகண்ட்லங்க அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் ஓடி வந்து நம்ம சோஃபியாவை அதை படாம தடுத்துட்டு, சோஃபியா நல்லா கேட்டுக்கோ, அது ஒன்னும் உன் அம்மா கிடையாது. அப்படியே ஒருவேளை உன் அம்மா தான் உங்ககிட்ட பேசியிருந்தாங்க அப்படின்னா உன் கண்கட்ட அவங்க அவிழ்க்க சொல்லவே மாட்டாங்க. சோ இதுக்கப்புறம் யாராவது உன் கண்கட்ட அவிழ்க்க சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா உன் அம்மாவாவோ இல்ல உனக்கு தெரிஞ்ச வேற யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா இந்த ரஃபா இருக்கான் பாருங்க, அந்த பேரோட டாக்ஸ் அவனுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால தன்னோட நாய்க்குட்டிகளுக்கு ஏதோ ஆகிட்டோம் அப்படிங்கிற பயத்துல இந்த பையன் அந்த கண்கட்டை வந்து அவிழ்த்துறான். ஆனாங்க சத்தம் போடுது அந்த நாய்க்குட்டி ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த மர்ம உருவம் தான். இந்த ரஃபாவும் அந்த மர்ம உருவத்துல பாதிக்கப்பட்டதுனால அங்க இருந்த ஒரு கார் கண்ணாடியில ஒற்றையா முட்டா முட்டி அதே இடத்துல செத்து போயிடுறான். இப்போ ரஃபா செத்து போய் கிடக்குற அந்த இடத்துக்கு அந்த 2 நாய்க்குட்டிகளும் வந்துருது. அப்போ அதுல ஒரு நாய்க்குட்டியோட கண்கட்டை வந்துருது. அந்த நாய்க்குட்டியும் அந்த மர்ம உருவத்தால பாதிக்கப்பட்டது. ரஃபாவை தேடி அந்த வயசான தாத்தாவும் அவருக்கு பக்கத்துல போகும்போது அவருக்கு பக்கத்துல நின்று அந்த பாதிக்கப்பட்ட நாயி இந்த தாத்தாவோட கைய ஒடேலாவா லாவிடுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேஃபான இடத்தை கண்டுபிடிச்சு இவனுங்க எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. அப்போ கிளேருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வருதுங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத எப்படி அதுங்களால தெரிஞ்சுக்க முடியுது? அது மட்டும் இல்லாம நம்ம கூட ரொம்ப நாளா பேசி பழகின ஒருத்தர் மாதிரியே எப்படி இதெல்லாம் பேச முடியுது? இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டு இருக்கும்போது கூட இருந்த ஒருத்தன் சொல்றான், கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் குவாண்டம் மெக்கானிக்ஸை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளோட உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஊடுருவி நம்ம நினைக்கிறதையும் நாம க்ளோஸா பேசி பழகின ஒருத்தவங்களோட வாய்ஸை ஈஸியா இதால எடுத்துக்கவும் முடியுது. இது கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் சொன்னது ஒன்னும் 100க்கு 100 உண்மை கிடையாது. எனக்கு இதுங்களை பத்தி இன்னொரு டவுட் கூட இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் ஏலியன்ஸா இருக்குமா இல்ல அரக்கர்களா இருக்குமா, ஒருவேளை கடவுளா கூட இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வருதுங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இந்த பக்கம் நம்ம கிளியர் கிட்ட ஹீரோ தம்பி கேக்குறாரு, உன்னோட காதுக்குள்ள யாரோட வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, தன்னோட இறந்து போன தம்பியோட வாய்ஸ் தான் கேட்டேன். அவனுக்கு மனரீதியா பிரச்சனை இருந்ததாவும் கொஞ்ச வருஷத்துல அவன் இறந்து போயிட்டதாவும் சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு யாரோட வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்ட்டு அவ கேக்குறா. அதுக்கு இந்த பையன் எனக்கு எந்த வித வாய்ஸும் கேட்கல அப்படின்னதும் அடுத்ததா ஒரு கேள்வி கேட்க வரா. பட் அவளை திசை திருப்பதுக்காக அச்சோ எங்க சோஃபியாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த குட்டி பொண்ணு தேடுற மாதிரி ஓடி வந்துடுறான். அந்த குட்டி பொண்ணு சோஃபியாவும் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இதை பாரு குட்டி பொண்ணு, நீ எப்பவுமே அழுவ கூடாது, உனக்காக ஒரு கிஃப்ட் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு
ஒரு குட்டி செயின் ஒன்று எடுத்து அந்த பொண்ணோட கையில கொடுக்குறான். இந்த செயின்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் தான் இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு ஏஞ்சல். இந்த செயினை யாரு போட்டிருக்காங்களோ அவங்கள கடவுள் நேரடியாவே பாப்பாரு அப்படிங்கிற ஐதீகம் கூட இருக்குது. இதுக்கப்புறம் இது உன்னோட தான், சோ எனக்காக நீ இதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட அதை கொடுக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சோஃபியா கிட்ட இப்ப கொடுத்த அந்த செயினை நம்ம ஹீரோ தம்பி அவனோட பொண்ணு கிட்ட கொடுத்துருப்பான் போல. அவளும் அந்த செயின் எடுத்து கையில வச்சுக்கிட்டு தன்னோட பயத்தை போக்குறதுக்காக இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல நம்ம ஒரு ஃபாதரை பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபாதர் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு இந்த மர்மருவத்தால யாரெல்லாம் பாதிக்கப்படாம இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி அவங்களோட நெத்தியில ஒரு கண்ணை வரைஞ்சி அந்த மர்ம உருவத்தை பார்க்க வச்சு அவங்கள சூசைட் பண்ண வைக்கிறாரு. அப்பப்போ பாத்துருப்போம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்க நெத்திலையும் இந்த கண்ணோட படம் வரைஞ்சிருக்கும். அவங்க சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், பட் யாருங்கிறது நமக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதாங்க தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃபாதர் பையன் அப்படின்ட்டு. கட் பண்ணா இப்ப அப்படியே பிரசன்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தம்பி அந்த செயினை தூக்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா இல்லையா, ஹீரோ தம்பியோட பொண்ணு அங்க வந்து இதை பாருங்கப்பா, அந்த செயினை எங்க அம்மா எனக்காக கொடுத்தது, நீங்க எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட அதை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதை பாருமா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப ரொம்ப பயந்து போயிருந்தா, அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படிங்கிறான். இதை பாருங்கப்பா நல்லா கேட்டுக்கோங்க, அவ ஒண்ணும் உங்க பொண்ணு கிடையாது, நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் தான் இங்க வந்திருக்கிறோம். ஹெல்ப் பண்றது அப்படின்னா அந்த மர்ம உருவத்தை அவங்கள பார்க்க வச்சு அவங்கள கொலை பண்றது தாங்க ஹெல்ப் பண்றதுன்னு சொல்றா. சோ இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிளியர் வந்துடுறா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், அதை இப்ப கேட்கறேன்னு சொல்லிட்டு ஆனா அப்படிங்கிறது யாரு, உங்க பொண்ணா இல்ல உங்க ஒய்ஃபா அப்படின்ட்டு கேக்குறா. அந்த பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. அதுக்கு அவளே பதில் சொல்றா, நீங்க சோஃபியாவுக்காக கொடுத்த செயின்ல அந்த பேரை பார்த்தேன், அதனாலதான் கேக்குறேன் அது யாரு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிறா. ஆனா இந்த பையன் இப்பவும் எதுவுமே சொல்லுங்க, அப்படியே சைலண்டா தான் நின்று இருக்கான். அதுக்கப்புறம் கிளார் பேசுறது எல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்றது தப்போ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோ தம்பி இப்ப பண்றது எல்லாத்தையும் தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் அப்படிங்கறத அந்த பையோட பொண்ணு வந்து கவனிச்சிடுறாங்க. சோ திடீர்னு ஒரு மாயாஜாலம் போட்ட மாதிரி அந்த பொண்ணு நம்ம கிளியருக்கு பின்னாடி வந்து, அப்பா இதை பாரு, அவன் சொல்றதை கேட்காத, அவன் வெறும் பொய் மட்டுமே சொல்லிட்டு இருக்கா, இப்ப நீ எக்ஸாக்டா என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை மட்டும் கடைசி வரைக்கும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாவோட கையில ஒரு நாய்க்குட்டி கடிச்சிருக்கும் இல்லையா, அவருக்கு வந்து அந்த காயம் ரொம்ப ரொம்ப கொடூரமா போயிடுது. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. அவர் ரொம்ப வயசானவர் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம சீக்கிரமே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கிடைக்குமா அப்படிங்கறத தேடிட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு ரூமா தேட போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜன்னல் எல்லாம் ஓப்பன்ல இருந்தா கண்டிப்பா எல்லாரும் செத்து போயிடுவாங்க இல்லையா, அதனாலதான். அப்போ நம்ம ஹீரோ தம்பி ஒரு ரூமுக்கு போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் வந்து ஓப்பன்ல இருக்குதுங்க. அவன் நிக்கிற அதே ரூமுக்கு இன்னொருத்தவரா, பட் அவன் வரதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல ஜன்னல் எல்லாம் சாத்திருக்கா, செக்யூர்டா இருக்கா, நான் வரலாமா அப்படின்ட்டு கேக்குறான். அப்ப இந்த ஹீரோ பையோட பொண்ணு அந்த ஜன்னலுக்கு முன்னாடி நின்னுட்டு உண்மையை சொல்லாத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ தம்பியும் இடம் சூப்பரா இருக்கு, நீ கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த பையன் நம்பி அந்த பையன் உள்ள வந்து அந்த கண் கட்ட அவுத்து போடுறாங்க. அப்புறம் என்ன, இந்த பையன் அந்த மர்ம உருவத்தால பாதிக்கப்பட்டுறான். கத்தியை எடுத்து சதக்கு சதக்கு தன்னோட வயிற்றுல குத்தி அதே இடத்துல செத்து போயிடுறான். அப்போ இந்த ஹீரோ பையன் நோ நோன்னு சத்தம் போட அந்த சத்தத்தை கேட்டு அந்த கிளேர் பொண்ணும் உளர வரா. என்னாச்சுடா, எதுக்காக இப்படி சத்தம் போட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ பயப்படாத, நம்ம கூட வந்த ஒருத்தன் இங்க ஒரு ஜன்னல் திறந்திருந்ததை பார்க்காம இந்த பையன் பிளைண்ட் ஃபோல்ட கழட்டிட்டான் போல, சோ அந்த மர்ம உருவம் அவனையும் தாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வாடா நாமளாவது இங்க தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீரோ தம்பியோட பொண்ணு பக்கத்துல நின்னுக்கிட்டு, அப்பா அந்த பொண்ணை போக விடாத, எப்படியாவது நீ அவளை காப்பாத்து, அந்த பிளைண்ட் ஃபோல்ட எப்படியாவது கழட்டுப்பான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ பையன் அப்படி பண்ணாம அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவனும் வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் கடிப்பட்ட தாத்தா கிட்ட போய், இத பாருங்க அந்த நாய்க்கடிக்கான மருந்து எனக்கு கிடைக்கல, பட் ஒரு ஆன்டிபயோட்டிக் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம போட்டு பார்ப்போம், மேபி இதை ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ தம்பி படியில உட்காந்துருக்கும் போது அவனோட பொண்ணுங்க வந்து எதுக்காக அப்படி பண்ணல, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, நாம நிறைய பேருக்கு இது மாதிரி பண்ணிருக்கோம், பட் அப்படி பண்ணும் போதெல்லாம் அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆத்மா வெளியேறத நான் பார்த்திருக்கிறேன், ஆனா இந்த பையன் சாகும்போது அவனோட ஆத்மா வெளியில போறதை என்னால பார்க்க முடியல, அப்படின்னா நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா மீதி இருக்கிற இந்த 5 பேரும் சேர்ந்து அந்த மலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பில்டிங்கோட டாப்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்கள பாத்துறாங்க. அது யாரு என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க போயிட்டு இருக்க அந்த ரோட்ல யாரோ ஒருத்தவன் பைக்ல நின்னுட்டு இருக்காங்க இவங்களை பிடிக்கிறதுக்காக. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ தம்பி இவங்களை காப்பாத்துறதுக்காக பிடிச்சி தர எடுத்து ஓடிட்டு இருக்கான். அப்ப அந்த பைக்கை ஓடிட்டு வந்த பொறுக்கி பையன் நம்ம தாத்தாவை அப்படியே அடிச்சு தூக்கிடுறான். தாத்தா கீழே விழுந்ததை பார்த்த பாட்டியும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்கேயே இருந்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தம்பி கிளேரையும் குட்டி பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஒரு சேஃபான இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கான். அந்த தாத்தாவையும் பாட்டியும் காப்பாத்தியாக்கணும், நம்ம திரும்ப போகணும் அப்படின்ட்டு கிளியர் சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா நம்மளால போக முடியாது, அந்த மர்ம உருவம் வந்துருச்சு, இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் நம்ம இறந்து போக போறோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போயிடுது. சோ 2 பேரும் அந்த கண்கட்டை வந்துட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அவங்களும் அந்த மர்ம உருவத்தால பாதிக்கப்பட்டு அதே இடத்துல செத்து போயிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, அந்த தாத்தாவையும் பாட்டியும் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்ட்டு
அந்த பையோட கண்ணாடியை பிடிச்சி இருக்கும்போது அது அப்படியே கையோட கையா வந்துருதுங்க. மறுபடியும் அந்த கண்ணாடியை யதார்த்தமா பார்க்கும்போது அந்த கண்ணாடி வழியால பார்க்கும்போது அந்த பக்கம் நடக்கிறது அப்படியே தெரியுது. அட கடவுளே, இந்த கண்ணாடியால பார்த்தா அந்த பக்கம் நடக்கிறது எல்லாமே தெரியுது. அப்போ நீயும் அந்த மர்ம உருவத்தோட கையால தானா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு நான் சொன்னா கேளு, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. உங்களை எப்படியாவது காப்பாத்ததான் நான் நினைச்சேன். அதனால நீங்க என் கூட வந்தே ஆகணும். நான் உங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோட பொண்ணும் பக்கத்துல நின்னுட்டு, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரோட சோழியையும் முடிச்சாச்சு, மீதி இருக்கிறது இந்த 2 பேர் மட்டும் தான். இவங்களோட கதையும் நம்ம எப்படியாவது முடிச்சாகணும், ப்ளீஸ் அதை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிளேர் கிட்டையும் பேசுறான், அப்படியே இன்னொரு பக்கம் தன்னோட பொண்ணு கிட்டையும் பேசுறான். டேய் செபாஸ்டின், உனக்கு என்னாச்சுடா? பக்கத்துல யாருமே இல்ல, அங்க யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம கிளியரக்கா அங்க இருந்து ஓடி போறா. அப்ப அந்த 2 பேர் ஓடி போயிட்டாங்க. ப்ளீஸ் அவங்களை எப்படியாவது பிடிச்சி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணு. அவங்களோட கதையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாப்பா, நானும் அம்மாவும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த பையலும் கிளேரை துரத்திக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். கிளேரும் சோஃபியாவும் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த இடத்தோட டாப்புக்கு போயிடுறாங்க. ஹீரோ தம்பியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா கிளேர் இவன் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அந்த குட்டி பொண்ணு சோஃபியா மட்டும் நிக்கிறா. சோ அவளோட கண்கட்ட அவுத்து வரதுக்காக பக்கத்துல போகும்போது ஹீரோவோட பொண்ணும் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, அப்பா சீக்கிரம் அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த பொண்ணோட கட்டை அவுத்து விடாம அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடறான். கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ தன்னோட பொண்ணுக்கு பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்த 2 பேரையும் அந்த ஃபாதரோட ஆளுங்களும் சேர்ந்து அந்த இடத்தோட டாப்புக்கு கொண்டு போயிடுறாங்க. நீங்க இந்த அழகான உலகத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சோ கண்ணை திறங்க அப்படின்ட்டு அந்த ஃபாதர் சொல்லிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் அந்த ஃபாதர் என்ன சொன்னாலும் உன் கண்ணை மட்டும் திறந்தாத அப்படின்ட்டு தன்னோட பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ஃபாதர் இந்த பொண்ணோட நெத்தியில அந்த கண்ணோட படத்தை வரைஞ்சு அந்த மர்ம உருவத்தை வலுக்கட்டாயமா பார்க்க வச்சிடறான். சோ அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டதுனால அந்த இடத்தோட டாப்ல இருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தம்பி வேக வேகமா ஓடி போய் அவளை பிடிக்க ட்ரை பண்றா. பட் அதுக்கு படி அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்துடுறா. இவனும் கண்ணை திறந்துதான் இருக்கா இல்லையா? சோ அந்த மர்ம உருவம் இவனையும் பாதிச்சிருக்கு. அப்படி இந்த பையன் பாதிக்கப்பட்ட அடுத்த செகண்ட்ல செத்து போன அவனோட பொண்ணு அவன் கையை பிடிச்சிட்டு அவனுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதே மாதிரி எப்போதும் தான் பொண்ணு தான் கூட இருக்கணும் அப்படின்னா இந்த மர்ம உருவத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா மட்டும் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த பையன் இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல கிளியராக்கா வந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா இல்லையா? அவளை காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். பட் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அவன் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணா அப்படிங்கறத எல்லாத்தையும் தெளிவா சொல்லி முடிச்சுட்டு உங்க 2 பேரையும் காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபாதரோட ஆளுங்க அங்க வந்துடுறானுங்க. சோ மறுபடியும் அந்த இடத்தோட டாப்புக்கு போன 3 பேரும் அங்க இருக்கிற ஒரு சாரத்து வழியால இறங்கி கீழே போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபாதரோட குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பியோட கண்ணுல இருந்து அந்த கண்ணாடியை புடுங்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்கள சேர்ந்த ஒருத்தன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எங்க கூடவே இருந்துகிட்டு நீ எங்களுக்கே துரோகம் பண்ண நினைக்கிறாடு அவனோட கண்ணை பிடிச்சி பீதிக்கு எடுக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை மேலிருந்து கீழே தள்ளி விட்டு அவளை அதே இடத்துல கொலை பண்ணி போட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறான் ட்ரை பண்ணும்போது அந்த பசங்களும் விடாம பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்காங்க. இவனும் ரோட்ல பாக்குற எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பையோட பொண்ணு கூட அடிக்கடி அந்த ரோட்ல வந்து நிக்குதுங்க. தன்னோட மைண்ட கொஞ்சம் கூட செதற விடவே இல்ல. அவன் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த கார் டீசல் டேங்க் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஒரு துணியை விட்டுட்டு அந்த துணியோட ஒரு எட்ஜை வந்து கொளுத்தி விட்டுறாங்க. சரியா அந்த ஃபாதரோட ஆளுங்க கரெக்டா அந்த காருக்கு பக்கத்துல வந்ததும் அந்த கார் அப்படியே வெடிச்சு செதறது. அவனுங்க எல்லாம் அப்படியே பதறி போறானுங்க. அந்த மலைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழியை சொல்லிட்டு நான் உங்களை தடுக்கிறதுக்காக இங்கே நிக்கணும், நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம சோஃபியா கிட்ட, இத பார் சோஃபியா, நீ வேணும்னா பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருக்கலாம், பட் உனக்கு நிறைய தைரியம் இருக்குது, நீ கண்டிப்பா அந்த மலைக்கு போய் சேஃபா இருக்கலாம், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் மேல அனுப்பி வைக்கிறான். அப்படி இந்த 2 பேரும் மேல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படியை உடைச்சுக்கிட்டு நம்ம குட்டி பொண்ணு கீழே போயிடுறாங்க. நம்ம கிளேர் வந்து கண்ணை கட்டிருக்கா, இருந்தாலும் எப்படி பிடிச்சான்னு தெரியல, கீழே விழுக இருந்த அந்த குட்டி பொண்ணை ஒரே லாவா லாவி போடுறா. கஷ்டப்பட்டு குட்டி பொண்ணை மேல தூக்கிடுறா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பொண்ணு தன்னோட பிளைண்ட் போல்ட வந்து கழட்டிடுறா. ஆனா அப்ப கூட கிளேருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற வழியை பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஹைட்டான மலைக்கு போறதுக்கு இவங்க ஏறிக்கிட்டு இருக்க அந்த மிகப்பெரிய டவரோட டாப்ல இருந்து லிப்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருந்து அந்த மலைக்கு போக முடியும். அதோட பேர் லிப்ட் இல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் என்ன பண்றது, அதோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு மறந்து போச்சு. சோ நம்ம லிப்ட் அப்படின்னே வச்சுக்கோ. அந்த லிப்ட் ஆன் பண்றதுக்கு இவ்வளவு ட்ரை பண்றா, பட் இது என்ன பண்ணாலுமே ஆன் ஆக மாட்டேங்குது. அப்பதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பெல் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அதை திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க போக வேண்டிய அந்த மலை மேல இருக்கிறவங்க இதை கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அடிச்சிருப்பா. பட் அவங்க கேட்கறதுக்குள்ள அந்த மர்ம உருவம் கேட்டதுங்க. சோ இவங்களை பிடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்குது. அப்படியே அந்த மர்ம உருவம் இவங்க நெருங்கி பக்கத்துல வரத நம்ம கிளேர் வந்து கவனிச்சிடறா. சோ என்ன ஆனாலும் கண்ணை திறக்கவே கூடாதுன்னு சோஃபியாட்ட சொல்லிட்டு இவளும் கண்ணை முடிக்கிறா. இவங்க கண்ணை முன்ன அந்த நேரம் பார்த்து தான் அந்த லிப்ட் வந்து இப்போ ஆன் ஆகிடுது. அப்படியே அந்த லிப்ட் வர இடத்த நோக்கி இவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மர்ம உருவம் இவங்களோட மைண்ட போட்டு கலைய கழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிளேர் வந்து அந்த குட்டி பொண்ணோட கையை வந்து விட்டுறா. அதுக்கப்புறம் கிளேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மர்ம உருவத்துக்கிட்ட
கிட்ட இருந்து தன்னோட மைண்டை வந்து மாத்திக்கிறா. கிளேரோட கையை விட்டுட்டு போன அந்த சோஃபியா குட்டி பொண்ணு அந்த டவரோட ஒரு உடஞ்சு போன இடத்துக்கு பக்கத்துல போயிடுறா. கிட்டத்தட்ட கீழே விழுக்க போற நேரம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு சோஃபியாவுக்கு நம்ம ஹீரோ தம்பி ஒரு டாலர் ஒண்ணு கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த குட்டி பொண்ணோட ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டன்ல வந்து அந்த டாலர் திரும்ப திரும்ப அடிக்குதுங்க. அந்த சத்தத்தை வச்சு அந்த குட்டி பொண்ணு கீழே விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளேர் ஓடி போய் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திடுறா. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த எரிஞ்சிட்டு இருக்க கார் மேல நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கா பாருங்க, அவ அப்படியே அதுல ஏறி வந்து இந்த ஹீரோக்கு பக்கத்துல நின்னுகிட்டு, அப்பா உங்களுக்கு என்னாச்சு, அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, அதாவது எப்படியாவது அவங்கள கொலை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ நடிக்கிற, என்ன ஏமாத்த பாக்குற, நீ ஒண்ணு என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான கம்பியை கொண்டு போய் ஒட்டியே ஏத்துதாங்க. அப்படி குத்துனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அது ஒண்ணும் அந்த ஆனா பொண்ணு கிடையாது, அந்த ஃபாதர் பையன் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஒருத்தர் குத்திக்கிட்டு அதே இடத்துல செத்து போயிடறானுங்க. இப்போ நம்ம கிளேரும் அந்த குட்டி பொண்ணு நின்னுட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட் வந்து ஒண்ணு ஓபன் ஆகுதுங்க. அவங்களுக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அது எத்தனை செகண்ட்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு எண்ணி பார்க்கும்போது கரெக்டா 4 செகண்ட்ல அது க்ளோஸ் ஆகுது. அப்படின்னா அந்த லிஃப்ட் நம்மளுக்கு பக்கத்துல வந்து 3ஆவது செகண்ட்ல நம்ம இங்க இருந்து ஜம்ப் பண்ணணும், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த அக்காவும் அந்த குட்டி பொண்ணும் ஜம்ப் பண்ணி அந்த லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த மவுண்டனுக்கு போய் பார்த்தா அந்த ஒட்டுமொத்த இடமும் அந்த நாட்டு ஆர்மியோட கண்ட்ரோல்ல தாங்க இருக்குது. அப்படி இந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு சோஃபியா இருக்கா பாருங்க, அவளோட அம்மாவும் அங்கதான் இருக்கிறா. அவங்களுக்கு சோஃபியா பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு ஹாப்பி. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னானதுக்கு அப்புறம் நம்ம கிளேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாங்க. ஒருவேளை அந்த மர்ம உருவத்தால நம்ம கிளேரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறாங்க. என்னோட பிளட் சாம்பிள்ஸ் வச்சு எப்படி நான் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம கிளேர் எப்படி சர்வை பண்ணி வந்தாலோ அதே மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான் போல, அந்த பையனோட பிளட் எடுத்து 2 எலிக்குட்டிக்கு போட்டுட்டு ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய எல்லா குருவிகளும் காய்ச்ச மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த ரத்தம் எடுத்தாங்க பாருங்க, அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த எலிகளை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு கத்துறான். அப்படி கத்துறத வச்சு அந்த பையனும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இதே மெத்தட வச்சுதான் நம்ம கிளேரும் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க உங்களோட பேரை கமெண்ட்ல பண்ணிடுங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நமக்கு வாய்ஸ் ஆப் டிடி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்குதுங்க. அந்த குரூப்போட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். until then bye. நான் உங்கள் வாய்ஸ் ஆப் டிடி.